ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே அட்டகாசமான சுவையில் சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னதான் இட்லி தோசைக்கு நிறைய விதமான சட்னி சாம்பார் இருந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டிஷ் இந்த வடகறி தாங்க. நல்லா சுட சுட இட்லி தோசை கூட இந்த வடகறி வச்சு சாப்பிட்ற போது இன்னும் 4 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த வடகறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரைக்கப்பழக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஊறிடிச்சான பார்க்குறதுக்கு ஒன்று எடுத்து கையில் கிள்ளி பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா சாஃப்டாக உடையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் போலவாவது நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் இந்த அளவுக்கு ஊறி வரும். இது இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ஸோ 1/2 கப் கடலைப்பருப்பு நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குங்க. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னாலே 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவுக்கு வடகறி கிடைக்கும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு பட்டை, அப்புறம் 3 லவங்கம், 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே 3 பல் பூண்டு. ஸோ நம்ம 1/2 கப் அளவுக்கு தாங்க கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அதனால் மசாலா பொருட்கள் ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். காஞ்ச மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம எப்பயுமே வடைக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி கொஞ்சம் பருப்பு ஒன்றும் பாதியும் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா கரகரப்பாக தாங்க இருக்கணும். ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. அதே மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். எடுத்து உதிர்த்து விட்டீங்க அப்படின்னா நல்லா உதிரணும் போலன்னு. அந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு வடகறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம இட்லி பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸோ இந்த வடகறி வந்து நம்ம 2 விதமாக செய்யலாங்க. இது மாதிரி இட்லி பிளேட்டில் சேர்த்து ஆவியில் வேக வச்சும் செய்யலாம். அதுலேயுமே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா எண்ணெயில் சின்ன சின்ன வடைகளாக தட்டி போட்டு பொரிச்சும் செய்யலாம். ரெண்டுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எது ரொம்பவே ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இட்லி பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாயிட்டு இருக்கு. இப்போ தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இட்லி பிளேட்டை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்போ தான் பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இந்த டைமில் நம்ம வடகறிக்கு தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். தேங்காய் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம். கிரேவி லைட்டாக இனிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். இப்போ இது கூட ஒரு 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். ஸோ முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து கூட செய்யலாம். கிரேவி நல்லா திக்காகவும் அதே அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ தேங்காய் விழுது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வடகறி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய், சின்னதாக ஒரு பிரியாணி இலையை எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நல்ல பழமாக 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க.
ஸோ இந்த கிரேவிக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும். அதனால் நான் பெரிய சைஸில் பழமாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துடலாம். கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. இதில் நம்ம வடை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னுமே நமக்கு நல்லா கெட்டியாகும். அதனால் 3லேருந்து 4 கப் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துருக்கிற வடையை நல்லா உதிர்த்து விட்டு உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் இந்தளவுக்கு உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கிரேவியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கிரேவி வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னுமே நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வடைக்கறி தயாராகிடுச்சு. கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப சுவையான சென்னை ஸ்பெஷல் வடகறி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.